நியூஸ் கராத்தே விருதுகள் 2018 அடுத்த நாம பார்க்க போற விருது ஓநாய்கள் ஜாக்கிரதை. சுச்சி லீக்ஸ் அப்படின்ற ஹேஷ்டேக் மூலமா ரிலீஸ் ஆன போட்டோஸ் வீடியோஸ்லாம் பயங்கரமான ஒரு பூகம்பத்தை தமிழ் சினிமாவில் ஏற்படுத்திச்சு. 2018 இந்த விருதை வாங்க போற நபர் ஏற்படுத்தின ஒரு மாபெரும் புயல் தெலுங்கு சினிமாவில் தொடங்கி தமிழ் சினிமாலே வந்து ஒரு காட்டு போயிடுச்சு. அந்த நபருக்கு தான் இந்த விருதை நாங்க கொடுக்குறோம். ஓநாய்கள் ஜாக்கிரதை விருது ஸ்ரீரெட்டிக்கு. தெலுங்கு திரைப்பட உலகில் நடிகைகளுக்கு பாலியல் கொடுமை இருப்பதாக தொடர் போராட்டங்களில் குதித்தவர் நடிகை ஸ்ரீரெட்டி. ஸ்ரீலீக்ஸ் என்னும் பெயரில் நடிகர்கள் இயக்குநர்கள் பெயர்களை குறிப்பிட்டு அவர்களால் தான் ஏமாற்றப்பட்டதாக கூறி அது தொடர்பான புகைப்படங்களையும் ஆதாரமாக வெளியிட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினார். தெலுங்கு சினிமாவை தொடர்ந்து தமிழ் சினிமா பக்கம் லைட்டை திருப்பிய ஸ்ரீரெட்டி, ஹாய் முருகதாஸ் ஜி, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு அந்த பார்க் ஹோட்டல் ஞாபகம் இருக்கான்னு போட்ட ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஆம், தமிழகத்து நோலன் என்று அழைக்கப்படும் முருகதாஸ் தனக்கு படவாய்ப்பு தருவதாக சத்தியம் செய்துவிட்டு பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்டதாகவும் இதுவரை தனக்கு எந்த வாய்ப்பும் தரவில்லை எனவும் குறிப்பிட்டிருந்தார். ஸ்ரீரெட்டியின் இந்த குற்றச்சாட்டின் போது இயக்குனர் முருகதாஸ் சர்க்கார் படத்தில் ஒரு விரல் புரட்சிக்காக அயராது உழைத்துக் கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏழை மக்களுக்காக அரசு கொடுக்கும் இலவச மிக்சி கிரைண்டரை கூட நெருப்பில் தூக்கி போட்டு புரட்சி செய்தவர் முருகதாஸ். அப்பேற்பட்ட புரட்சிக்காரர் மீதே பாலியல் ரீதியாக இலவசமாக தன்னை பயன்படுத்தி கொண்டதாக ஸ்ரீரெட்டி குற்றம் சாட்டியதை காலத்தின் கோலமாக கூட நாம் பார்க்கலாம். முருகதாஸை தொடர்ந்து லாரன்ஸ், சுந்தர் சி என மேலும் பலரின் பெயர்களை வெளியிட்டு நியாயம் கேட்ட ஸ்ரீரெட்டிக்கு ஓநாய்கள் ஜாக்கிரதை விருதை கனத்த மனதுடன் வழங்கிக் கொள்கிறோம். எந்த உடலுக்குள் உயிராய் கலந்தவளே, கண்கள் ரெண்டும் கவிதை பேசும் இவள் முகம் பார்க்கையிலே, பூக்கள் எல்லாம் காலையில் மலர்